நமஸ்தே, வெல்கம் டு சாய் பாட்டசாலா. நம்ம இப்போ பிராத்மிக் 7th லெசன் महात्मा गांधी பற்றி பார்க்கலாம். मोहनदास करमचंद गांधी का जन्म गुजरात राज्य के पोरबंदर शहर में 2 अक्टूबर सन 1869 को हुआ था. मोहनदास करमचंद गांधीயோட பர்த் குஜராத் ஸ்டேட்டில் போர்பந்தர் சிட்டியில் 2 अक्टूबर 1869 அவர் பிறந்தார். उनके पिता करमचंद गांधी थे. அவங்க அப்பா பேர் करमचंद गांधी. उनकी माँ पुतली बाई था. अम्मा பேர் पुतली बाई. उनका विवाह कस्तूरबा के साथ हुआ. அவருடைய மேரேஜ் கஸ்தூர்பாவோட நடந்தது. मोहनदास गांधी और कस्तूरबा के 4 पुत्र हुए. मोहनदास गांधी जी को कस्तूरबा को மொத்தம் 4 குழந்தைகள் இருந்தாங்க. वे हरीलाल गांधी, मणिलाल गांधी, रामदास गांधी और देवदास गांधी हैं. அவங்க பேர் ஹரிலால், மணிலால், ராம்தாஸ் அண்ட் தேவதாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. मोहनदास गांधी के कानून की पढ़ाई के लिए इंग्लैंड गए. गांधी लॉ படிக்கிறதுக்காக அவர் இங்கிலாந்துக்கு போனார். इंग्लैंड जाने से पहले उन्होंने अपनी माँ के 3 प्रतीक्षाएं தீங்க. இங்கிலாந்து போகிறதுக்கு முன்னாடி அவர் அம்மாவுக்கு 3 ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தாரு. ஒன்று என்னென்னா, மாंस नहीं खाऊंगा, நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். ஷரப் நகி பீவுங்கா, ஆல்கஹால் எதுவும் நான் எடுத்துக்கிட மாட்டேன். பராயி औरतों को மாங் வகான் சம்ஜூங்கா, மற்ற என்னோட ஒய்ஃபை தவிர மற்ற எல்லா கேர்ள்ஸையும் அம்மா, சிஸ்டர் அப்படின்னா நினைப்பேன் அப்படின்னு 3 ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தாரு. महात्मा गांधी ने ये प्रतिज्ञा अंत तक निभाईங்க. महात्मा गांधी அவருடைய இந்த 3 ப்ராமிசஸையும் கடைசி வரைக்கும் அவர் ஃபாலோ பண்ணினார். बारिस्टर बनने के बाद वे दक्षिण अफ्रीका में वकालत करने गए. பாரிஸ்டர் ஆயிட்டார். இப்போ அதுக்கப்புறம் சவுத் ஆஃப்ரிக்காவில் போய் லாயருக்கு ப்ராக்டிஸ் பண்ணார். दक्षिण अफ्रीका में रेल में जाते समय उनके पास प्रथम श्रेणी का टिकट था. சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு தடவை ஒரு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தார். அவர்கிட்ட ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் இருந்தது. फिर भी टिकट कलेक्टर ने उनकी 3री श्रेणी में जाकर बैठने के लिए कहा क्योंकि वे भारतीय थे. ஆனால் டிக்கெட் கலெக்டர் வந்து அவரை 3rd கிளாஸில் போய் உட்கார சொன்னார். ஏன்னா நீங்கள் இந்தியன்ஸு இங்கே ட்ராவல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. यह घटना उनके जीवन में एक महत्वपूर्ण मोड़ बन गई. இந்த இன்சிடெண்ட் அவருடைய லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக ஆயிடுச்சு. अंग्रेज दक्षिण अफ्रीका में भारतीयों के प्रति भेदभाव दिखाते रहे. பிரிட்டிஷ்காரங்க சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற பிரிட்டிஷ்காரங்க இப்போ இந்தியன்ஸ்க்கு மேலே ரொம்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க. காந்தி கோ இஸ் பேத்பாவ் கா கிலாஃப் லட்னா படா. காந்திஜி இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எதிர்த்து அவர் போராடுறாரு. सत्याग्रह के शस्त्र के प्रयोग करके गांधी जी ने इस लड़ाई में जीत हासिल की. சத்தியகிரகம் அப்படிங்கிற இதை கையில் எடுத்துக்கிட்டார் அவர். காந்திஜி இந்த சண்டையில் அவர் வின் பண்ணிட்டார். सन 1914 में वे भारत लौट आए. 1914 தான் அவர் இந்தியாவுக்கு வந்தார். उन्होंने सत्याग्रह और अहिंसा का प्रयोग करते हुए अंग्रेजों के खिलाफ लड़ाई लड़ी. அவர் சத்தியாகிரகத்தின் மூலமாகவும் நான் வயலன்ஸை யூஸ் பண்ணுறது மூலமாகவும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு அப்போஸ் பண்ணி சண்டை போட ஆரம்பித்தார். स्वतंत्रता आंदोलन के समय वे अनेक बार जेल गए. இண்டிபெண்டன்ஸ் நேஷனல் ஃப்ரீடம் வேணும் அப்படிங்கிறதுக்காக அவர் நிறைய தடவை ஜெயிலுக்கு போயிருக்கார். गांधी जी के द्वारा चलाए गए आंदोलन के कारण अंग्रेजों को भारत छोड़ना पड़ा और हमें सन 1947 अगस्त 15 के दिन आज़ादी मिली. நமக்கு காந்திஜி தான் வந்து பிரிட்டிஷ்காரங்களை வந்து இந்தியா விட்டு அவர் அனுப்பினார். அவரை தொடர்ந்து ஸ்ட்ரகிள் பண்ணதுனால பிரிட்டிஷ்காரங்க இந்தியா விட்டு போயிட்டாங்க. நமக்கு 1947 ஆகஸ்ட் 15 அன்னைக்கு ஃப்ரீடம் கிடச்சிடுச்சு. सन 1918 में गांधी जी ने दक्षिण भारत हिंदी प्रचार सभा की स्थापना
तमिलनाडु राज्य के मद्रास शहर में कि 1918 காந்தி ஜி சவுத் இந்தியாவோட ஹிந்தி பிரச்சார சபாவை அவர் ஸ்டார்ட் பண்ணார். தமிழ்நாடு ராஜ்யத்தில் தமிழ்நாடு ஸ்டேட்டில் மெட்ராஸ் அப்படிங்கிற சிட்டியில் இது இருக்குது. महात्मा गांधी आजीवन इस सभा के अध्यक्ष रहे. गांधी जी அவருடைய லைஃப் டைம் ஃபுல்லாக இதுக்கான கரஸ்பாண்டண்ட்டாக இருந்தார். महात्मा गांधी हमारे दक्षिण भारत हिंदी प्रचार सभा में सन 1946 जनवरी 22-30 तक टकरे. महात्मा गांधी நம்மளுடைய தக்ஷின் பாரத் இந்தி பிரச்சார சபாவில் 1946 அப்போ ஜான்வரி 20லேருந்து 30 வரைக்கும் இங்கே ஸ்டே பண்ணியிருக்காரு. यह हमारे लिए बड़े गौरव की बात है. இது நம்மளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கௌரவமான ஒரு விஷயம், அதாவது ப்ரெஸ்டீஜான ஒரு விஷயம். सन 1948 जनवरी 30 को उनकी हत्या हुई. 1948 जनवरी 13 தான் அவரை ஷூட் பண்ணிட்டாங்க. कविवर रविंद्रनाथ ठाकुर ने उनको महात्मा की उपाधि से विभूषित किया. நம்மளுடைய கவிவர் போய்ட்டு எழுதுகிற ரொம்ப கெட்டிக்காரரான ரவீந்திரநாத் டாகூர் அவர் காந்திஜிக்கு மகாத்மா அப்படிங்கிற பேர் கொடுத்து அவரை ஹானர் பண்ணார். नेताजी सुभाष चंद्र बोस ने महात्मा गांधी को राष्ट्रपिता कहा. नेताजी सुभाष चंद्र बोஸும் महात्मा गांधी राष्ट्रपिता அப்படின்னு சொல்லுவார். आज तक इस सब गांधी को राष्ट्रपिता के रूप में पहचानते हैं. இன்னைக்கு வரும் நாம் எல்லாரும் காந்திஜியை ராஷ்டிரபிதா, அவர் நேஷன் ஆஃப் ஃபாதர் அப்படிங்கிற பேரில் தான் இன்னும் கூப்பிட்டு இருக்கோம். जब तक सूरज और चंद्रमा रहेंगे तब तक महात्मा गांधी की कीर्ति रहेगी. எது வரைக்கும் மூணும் சன்னும் கண்டினியூஸாக நம்ம கூட இருக்குமோ அது வரைக்கும் காந்திஜியோடைய பேரும் புகழும் கண்டிப்பாக நிலைச்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் 7th லெசன் மகாத்மா காந்திஜி லெசன். என்னுடைய சேனல் சாய் பாட்டசாலா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.